வணக்கம். முதலாவது என்னன்னா, மதிப்பிற்குரிய கோரக்பூர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் பாபா கோரக்நாதரின் இந்த நகரத்துக்கு வந்து நீங்க கொடுத்த அன்புக்கும் நீங்க கொடுத்த மரியாதைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இங்க வந்திருக்கிறது உங்களுடைய இந்த நகரத்தோட நாயகன், இந்த மாநிலத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்க வந்திருக்கேன். 5 ஆண்டுகள் அவர் செய்த வேலைக்கான கணக்குகளை கேட்க வந்திருக்கேன். ஒரு முதலமைச்சர்னா பெரிய பொறுப்புகள் இருக்கும், அதிகமான குற்றச்சாட்டுகளும் அவர் மேலதான் வரும், அதுலயும் முக்கியமா நிறைய கேள்விகள் கேட்கப்படும். இப்ப நான் அழைக்க போறேன் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள். இந்த பிரம்மாண்டமான கோரக்பூர் நகரம் உங்க சேவை பூமியா இருக்கு. இங்க மக்கள் காட்டுற அன்பை கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. அதாவது கோரக்பூர்ல வாழணும்னா யோகி யோகின்னு சொல்லணும்னு முழக்கம் எழுந்த நகரமும் இதுதான். முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, ஏன் கோரக்பூர்ல இருந்து தேர்தல் நிக்க முடிவெடுத்தீங்க? கோரக்பூர்ல முதல்ல நான் ரஜத் சாரையும் உங்களோட இந்த முழு குடும்பத்தையும் மனமார்ந்த வணக்கத்தோட உங்களை கோரக்பூருக்கு வரவேற்கிறேன். இது சிவனின் நகரம். உங்க வருகை உங்களுக்கும் உங்க சேனலுக்கும் இந்த மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் நல்லதே நடக்கணும், அதுதான் என்னோட ஆசையும். கோரக்பூர் என்னோட சேவை பூமி. 5 முறை என்ன கோரக்பூர் மக்கள் இங்கிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்சி என்கிட்ட கேட்டாங்க, நீங்க எந்த இடத்துல தேர்தலில் நிக்க விரும்புறீங்க அப்படின்னு. பல இடங்கள்ல இருந்து எனக்கு அழைப்புகள் வந்தது. ஆனா நான் சொன்னேன், நான் கோரக்பூர்ல தான் தேர்தலில் நிப்பேன்னு. ஏன்னா கோரக்பூருக்கு அர்த்தம் ரொம்ப தெளிவானதா இருக்கு. கோரக்பூர்ல இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இயல்பாகவே தேர்தல் நடைமுறையோட இணைஞ்சு இருப்பாங்க. அவங்களே தேர்தல் முடிவுகளையும் தீர்மானம் செய்வாங்க. அதனால இந்த தேர்தலை மக்களின் நம்பிக்கையிலேயே நான் விட்டுட்டேன். நான் மாநிலம் முழுக்க சென்று பாரதிய ஜனதா வேட்பாளருக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஆதரவு திரட்டிக்கிட்டு இருக்கேன். இதை விட அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் கோரக்பூர் மக்கள்கிட்டயே விட்டுறேன். யோகி அவர்களே, கோரக்பூர் மக்கள் உங்களை துறவியா மட்டும்தான் பார்த்திருக்காங்க. ஆனா உங்க எதிர்ப்பாளர்கள் சொல்றது என்னன்னா, இவர் துறவி ஆயிட்டாரு, இவருக்கு குடும்பம் கிடையாது, குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய கஷ்டம் இவருக்கு எப்படி தெரியும், குடும்பத்துக்காக வாழ்றவங்களோட வலி எப்படி தெரியும்னு மக்கள் இப்படி கேட்டிருக்காங்க. குடும்பம் இருக்கிறவங்கள பத்தி எல்லாருமே அதை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம்னா சொந்த வீட்டு வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த குடும்பமே இருக்கும். அதை கடந்து பார்க்கறதே இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 25 கோடி மக்களையும் என் குடும்பமா பார்க்கறேன். அவங்களோட சுக துக்கங்கள்ல நான் பங்கேற்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, கொரோனாவோட 2வது அலை வந்தப்போ நானும் அதுல பாதிக்கப்பட்டேன். என்னோட ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் அப்ப இருந்த சூழ்நிலைய பார்த்து நான் நேரடியா மக்கள்கிட்ட போக முடிவு பண்ணினேன். அதே மாதிரி நான் கிளம்புனேன், பல மாவட்டங்களுக்கு போனேன். ஒரு மாவட்டத்துக்கு போய்
அங்க இருக்கிற ரிப்போர்ட்டை கேட்டேன். இங்கே எத்தனை பேருக்கு தொற்று இருக்குன்னு. அவங்க சொன்னாங்க, எந்தெந்த பகுதிகளில் இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் என்னோட ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருந்தது. இருந்தாலும் மதிப்புக்குரிய பிரதமர் எனக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு, நீங்க வெளியில போகக்கூடாது அப்படின்னு. போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. நீண்டகால பாதிப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஆனா பல அமைப்புகள் சேர்ந்து எப்படியெல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு மதுரால இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. கிராமமும் நகரமும் சேர்ந்த பகுதி. நான் ஒரு வீட்டோட கதவை தட்டினேன். அவங்க கோவிட் பாசிட்டிவ்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் கதவை தட்டுனதுக்கு அப்புறம் அவங்க உள்ள இருந்து வாசல்கிட்ட வந்தாங்க. அப்போ இருந்த நிலைமையில என்னால பெரிய ஏற்பாடுகள் எதுவுமே எடுக்க முடியல. கூட்டமும் அதிகமா இருக்கக்கூடாது. எல்லாரும் தூர தூரமா நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வீட்ல இருந்து அந்த பெண் கதவை திறந்தாங்க. என்ன பார்த்ததும், ஐயோ, நீங்க யோகிஜி தானே? ஆமான்னு சொன்னேன் நானு. நான் பார்க்கறது உண்மையான்னு கேட்டாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. நீங்க எல்லாரும் தொற்றால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. அதனால தான் நான் இங்க வந்தேன்னு. அதனால தான் வந்தேன்னு சொன்னேன். உடனே அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க கணவரை கூட்டிட்டு வந்தாங்க. பாருங்க, யோகிஜி இங்க வந்திருக்காரு, நான் வந்திருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க. ஐயோ, நீங்க நலமா இருந்தாதான் மொத்த மாநிலத்தையும் காப்பாற்ற முடியும். அதோட எங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க தொற்றுல இருந்து உங்களை காப்பாத்திக்கணும்னாங்க. நான் அதை கேட்டுட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீங்களும் இந்த மாநிலத்தோட மக்கள் தான். மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கறது என்னோட கடமைன்னு சொன்னேன். ஐயா, இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. தினமும் உங்க அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு ஃபோன் வருது. உடல்நிலையை கேட்டு விசாரிப்பாங்க. மருத்துவ குழுவும் எங்களை கவனிக்கிறாங்க. மாவட்ட குழுவும் தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. ஒரு வீட்ல யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தா கூட குடும்பத்தாரு கூட இப்படி பாத்துக்க மாட்டாங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பாத்துக்கிறாங்கன்னாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மக்களோட நிலைமைய பாத்துக்கிறது என்னோட கடமை. அதுக்காக நாங்க ஒரு குழு அமைச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உதவிகள் கிடைக்கிற மாதிரி நாங்க ரெடி பண்ணணும். அந்த பணிகளோட தொடர்ந்து நாங்களும் இணைஞ்சிருந்தோம். அதனால அந்த வேதனைய ஒரு துறவியால தான் உணர முடியும். குடும்பம்னு சொன்னவங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாநிலத்துல ஆட்சி நடத்தினவங்க, எத்தனை பேரு கொரோனா காலகட்டத்துல அல்லது வேற ஏதாவது பேரிடர்ல மக்களோட கூட நின்றுருக்காங்க? நின்னதே இல்ல. ஒருத்தரும் நிக்கல. ஆனா மக்களோட உணர்வு என்னன்னு நான் சரியான நேரத்துல சொல்றேன். இன்னைக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிடமும் மோடிஜியிடமும் யோகிஜியிடமும் மக்கள்கிட்ட ஒரு மனப்பற்று உருவாகியிருக்கு. குடும்ப ஆட்சியையும் வாரிசு அரசியலையும் நடத்துற இவங்க கிட்ட மக்கள்கிட்ட எந்த பற்றுமே இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேச மக்கள் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட அக்கறை ஒருபோதும் மாநில மக்களுக்காக மட்டும் இல்ல. அவங்களோட அக்கறை எல்லாம் சொந்த குடும்பத்துக்கு மட்டும்தான். அல்லது மாஃபியா மீது இருந்தது, ஆபத்தான வன்முறையாளர்கள் கிட்ட இருந்தது, அல்லது தீவிரவாதிகள் கிட்ட இருந்தது. மாநில மக்களுக்காக ஒருபோதுமே இல்ல. ஆனா அரசியல்ல குடும்பம் இருக்கிறதுனால ஒரு பலன் இருக்குன்னு பாக்குறோம். இப்போ கர்ஹல்ல அகிலேஷ் யாதவ் பிரச்சாரத்துக்கு போனப்போ முலாயம் சிங் அவர்களும் இருந்தாரு, சித்தப்பாவும் இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க. அததான் நான் சொல்றேன். அவங்களுக்காக அவங்களோட குடும்பம் பிரச்சாரம் பண்றாங்க, எனக்காக என் குடும்பம் பண்றாங்க. ராகுல் காந்தியும் தன்னுடைய சகோதரிய உத்தரப்பிரதேச களத்துல இறக்கியிருக்காரு. உங்க சகோதரியுடைய சில போட்டோஸையும் நான் பார்த்தேன். அவங்க எப்படி வாழ்றாங்க, எந்த நிலைமையில இருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், அங்க யாராவது போனா உத்தரப்பிரதேஷோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இந்த போட்டோஸ பாருங்க.
வீட்ல இருந்து பல கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. ஒரு டீ கடை நடத்துறாங்க, ஆ, பிரசாதம் விக்கிற கடையும் நடத்துறாங்க. எல்லாரும் தங்களோட குடும்பத்தை கவனிக்கிறாங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்தை கவனிக்கணும்னு தோணலையா? நான் ஒரு துறவி. எனக்கு முழு மாநில மக்களையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஒரு முதலமைச்சரா நான் எடுத்திருப்பது ஆட்சி கடமைய காப்பாத்துற உறுதிமொழிதான். குடும்பத்தோட பொறுப்பில்ல. சரி யோகி அவர்களே, நீங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படாம ஒரு துறவியா முழு மாநில மக்களையும் கவனிச்சிருக்கீங்க. உங்க சகோதரிய கவனிக்காம உத்தரப்பிரதேச மக்களை கவனிச்சிருக்கீங்க. ஆனா சில இஸ்லாமிய பெண்கள் என்ன சந்திச்சாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, யோகிஜி அவர்கள் அவருக்கு பிடிச்ச ஆடை அணிவாரு, எங்களுக்கு ஹிஜாப் போட அனுமதி தரமாட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது யாரு என்ன ஆடை அணிஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. வீட்ல என்ன அணியிறாங்க, சந்தையில என்ன அணியிறாங்க, பொது இடங்கள்ல என்ன அணியிறாங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்ல. எதிர்ப்பு தெரிவிக்க எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா நான் நம்புற ஒரு விஷயம் இருக்கு. இந்த நாடு அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி நடக்கணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னா உடனடி திருமணம், முறிவு மாதிரியான பழக்க வழக்கத்தை நாம தடுக்க முடியுமா? முடியாது. அதனால தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கலாம். இந்த நாட்டுக்குள்ள பலதரப்பட்ட வழிபாட்டு முறைகளும் சம்பிரதாயங்களும் இருக்கு. கும்பமேளா மாதிரி பெரிய திருவிழாவும் இங்க நடக்குது. ஒரு காலத்துல அந்த விழாக்கள்ல யாரு முதல்ல புனித நீராட போறாங்கன்னு அந்த குழுக்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்ட காலமும் இருக்கு, மோதிக்கிட்ட காலமும் இருந்திருக்கு. ஆனா தேசிய ஒற்றுமைய மனசுக்குள்ள வச்சு எல்லாருமே அகம்பாவத்தை ஒதுக்கி வச்சாங்க. எல்லாரும் ஒற்றுமையா நின்னு பரஸ்பர உறவோட இந்த விழாவை பண்ணாங்க. ஆனா தனிப்பட்ட நம்பிக்கை தனக்கான இடத்துல தான் இருக்கணும். அந்த நம்பிக்கைய நாட்டின் மேல திணிக்க கூடாது. இறுதியில நமக்கு பாதுகாப்பும் மரியாதையும் தரக்கூடிய ஒரே உயர்ந்த கடமைனா அது தேசிய கடமைதான். அந்த தேசிய கடமை இல்லாம ஒரு நபரோ ஒரு குழுவோ நம்ம பாதுகாப்பாக இருப்போம்னு நினைச்சா அது தவறான புரிதல்னு நான் நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம தேசிய கடமையை நிறைவேற்றணும். ஒரு கல்வி நிறுவனம் இருந்தா ஒரு மாணவி பள்ளிக்கு போறாங்கன்னா அந்த பள்ளி நிர்ணயித்த உடையில இருந்தாதான் அது சரியா இருக்கும். ஒரு மாணவன் பள்ளிக்கான நிர்ணயிக்கப்பட்ட உடையில இருந்தா சரியா இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு பள்ளி கல்லூரிக்காக கேப்பீங்க, நாளைக்கு பாதுகாப்பு படையிலையும் இதே கேப்பீங்க. மதிப்பிற்குரிய நீதிமன்றம் கூட பல முறை தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த இடத்துலையும் குறிப்பிட்ட சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறத தோற்றமளிக்கிற அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான பொருள்ல அது சமநிலை தோற்றத்துல இருக்கணும். அந்த உணர்வுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். ஒரு நிறுவனத்தோட ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்கும் ஒழுங்கின்மையை பரப்புறதுக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது. நீங்க ஸ்கூல பத்தி பேசுறீங்க. அசாசுதீன் ஓவைசி சார் கர்நாடகாவில் நடந்த விவகாரத்தை இங்க கொண்டு வந்து ஒரு நாள் ஹிஜாப் அணியக்கூடிய ஒரு பெண் இந்த நாட்டுடைய பிரதமர் ஆகலான்னு சொன்னாரு. அதாவது நான் திரு ஓவைசி கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். உண்மையிலேயே இஸ்லாமிய பெண்கள் தன்னம்பிக்கையோட முன்னேறணும்னு அவர் நினைக்கிறாருன்னா, அவரு அவங்களோட நலனுக்காக நினைக்கிறாருன்னா,
தீன் தலாக் சட்டத்தை தடுக்க உருவாக்கப்பட்ட சட்டத்துக்கு அவர் ஆதரவு தரணும். அவர் அதுக்கு ஆதரவு தந்தா அவர் உண்மையிலேயே இஸ்லாமிய பெண்களோட நலனை விரும்புறாருன்னு நாங்க நம்புவோம். ஆனா மக்கள் தொகையில பாதி பேரை நீதி இல்லாமலும் மரியாதை இல்லாமலும் வைக்க முடியாது. இன்னைக்கும் அந்த தீன் தலாக் சட்டத்துக்கு எதிரா நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நாட்டுல அந்த தீன் தலாக்குங்கிற சட்டம் உருவானப்போ அத முதல்ல அமல்படுத்தினது உத்தரப்பிரதேசத்துல தான். அதுக்காக ஒரு சந்திப்பையும் ஏற்பாடு செஞ்சேன். திருமண முறிவால பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களையும் லக்னோவுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணினேன். தீன் தலாக்குக்கு எதிரான இந்த சட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்கள் தொகையில பாதி பேரோட கண்ணியத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா உத்தரப்பிரதேசத்துல அடாவடிக்காரன் இல்ல, ஹனுமான் தான் இருக்காருன்னு முழக்கம் எழும்போது பல பேருடைய இதயம் துடிக்க ஆரம்பிக்குது. அதாவது உத்தரப்பிரதேசத்துல கொள்கை கூட்ட ஆட்சிக்கும் பழக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் காலம் முடிஞ்சு போச்சு. மார்ச் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்கள யாரையும் வெளியே பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. பல பேரை பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் 4½ ஆண்டுகளா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த பதுங்கி இருந்த பல பேரு தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல மிரட்டினாங்க, வேற மாதிரி பேசுனாங்க. ஆனா முதல் 2 கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, 2 கட்ட தேர்தல் முடிஞ்சதும் குறிப்பா எதிர்க்கட்சியினர் அவங்களுக்கு முன்னிலை கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நாட்டுக்குள்ளேயும் வெளிநாட்டுலயும் இதுக்காக எல்லா சதிகளையும் பயன்படுத்தி பிஜேபி கட்சியை தோற்கடிக்க நினைச்ச இடங்கள்ல கூட பாரதிய ஜனதா கட்சி நிறைய இடங்கள்ல முன்னிலை பெற்றது. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்திருப்பீங்க, நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்பவே வெளியூருக்கு தப்பிச்சு போக டிக்கெட் புக் பண்றாங்க. ஒருத்தர் இங்கிலாந்துக்கு போறாரு, ஒருத்தர் ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. தப்பிச்சு போக பழக்கம் இருக்கிறவங்க நேபாளுக்கு போக முயற்சி பண்றாங்க. நாங்க நேபாள்ல கூட எல்லை பகுதியில காவல் கண்காணிப்பை அதிகப்படுத்தியிருக்கோம், உயர் அதிகாரிகள் கூட சேர்ந்து. அவங்களோட ஆவேசத்தை கொஞ்சம் அடக்கிட்டோம்னா அவங்க தானாவே அவங்க வழியை தேடி போயிருவாங்க. ஆனா அவங்களும் மாறி இருக்காங்க. நீங்களே சொல்றீங்க, ராம பக்தர் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தினவங்க இப்ப ஹனுமான் கதையை தூக்கிட்டு சுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் மாற்றம். நல்ல விஷயம்தான், அது வரணும். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு. 1990ல ராமர் பக்தர் மேல துப்பாக்கி சூடு நடந்தது. அயோத்தியால பறவைகள் கூட பறக்க முடியாதுன்னு சொன்னவங்க தான் இவங்க. 2005-6 காலகட்டத்தில் ராமர் கிருஷ்ணரே இல்லைன்னு சொன்னாங்க. நாங்க 2017ல அயோத்தியால விளக்கு திருவிழா ஆரம்பிச்சப்போ அதையும் கூட அவங்க குறை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் அயோத்தியால ராமர் கோயில் அடிக்கல் நாட்டும்போது நாடு முழுக்க ஒரு புதிய சூழல் உருவாச்சு. அப்பதான் இவங்க பேச்சு மாற ஆரம்பிச்சது. ராமர் எல்லாருக்கும் பொதுவானவர்னாங்க. அதுக்கு முன்னாடி ராமர் மேல நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் ராமரோட உண்மையான வலிமையை உணர்ந்ததுக்கு அப்புறம் ராமர் எல்லாருக்குமானவர் ஆயிட்டார். அதோட உத்தரப்பிரதேசத்தோட அந்த இளைஞர்களின் நிலைமையும் பாருங்க. இப்ப எந்த மேடைக்கு போனாலும் இதுக்கு முன்னாடி குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுத்தவரு, ஆயுதங்களை தயாரிச்சவரு, ஆயுதங்களை பகிர்ந்தவரு, வழிப்பறி செஞ்சவரு, இப்ப அவர் எங்க போனாலும் ஹனுமானோட கதையை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. நீங்க பாருங்க, உத்தரப்பிரதேசத்தோட சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரதுக்குள்ள அயோத்தியால பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டி முடிச்சிருப்போம். அதே நேரத்துல ராமர் எழுந்து அருளியிருப்பார். இதுக்கு முன்னாடி ஆயுத கலாச்சாரத்துல இருந்தவங்க இப்போ அனுமானோட கதையை தூக்கிட்டு சுத்துறாங்க. நாளைக்கு அயோத்தியால சேவை செய்யறதுக்கு வரிசையில நிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆனா நீங்களும் சில நேரங்கள்ல இப்படியெல்லாம் பேசிடுறீங்க. முந்தைய அரசு கல்லறைகளுக்கு தான் செலவு செஞ்சது, நாங்க புனித தனங்களுக்காக செலவு செய்யறோம்னு.
அது உண்மைதானே? கல்லறையும் முக்கியம் தானே? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. ஒருத்தரோட சிந்தனைகள் எப்படி இருக்குமோ அவங்களோட செயல்பாடும் அப்படிதான். நான் கோரக்பூரோட வளர்ச்சிக்காக வேலை செய்யணும்னு நினைச்சேன். அதனால இங்க உயர்மட்ட மருத்துவ நிலைமையை உருவாக்கியிருக்கோம். மூடப்பட்ட உர தொழிற்சாலைகளை மறுபடியும் இயக்கம் பண்ணியிருக்கோம். இங்க அடிப்படை வசதிகள் மேல கவனம் செலுத்தணும். மக்கள் குடும்பத்தோட கோரக்பூருக்கு வந்து போறதுக்கு சுலபமா வழி ஏற்பாடு பண்ணணும். இயற்கையே கோரக்பூருக்கு அழகான பரிசு கொடுத்துருக்கு. ராம்கட் மாதிரி பெரிய ஏரி இருக்கு. ஒரு நாள் நான் பார்த்தேன், நிறைய குடும்பங்கள் வந்திருக்கு. சில பேர் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க, சில பேர் பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்காங்க. அந்த முழு ஏரியும் இந்த பெரிய அரங்கமும் கோரக்பூர் மக்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல கிடைச்சிருக்கு. கோரக்பூர்ல 2017க்கு முன்னாடி கோரக்பூர்ல மின்சாரம் சரியா கிடைக்காது, கரண்டே வராது. இப்ப இலவசத்தை பத்தி பேசுறாங்களே, அப்பெல்லாம் மின்சாரமே இல்ல. இருட்டுல வாழ்றதுக்கு தான் பழகியிருந்தாங்க. அவங்களோட எல்லா செயல்பாடுகளும் இருட்டுல தான் நடக்கும். அதனால மின்சாரம் கொடுக்கல. நான் முதலமைச்சர் ஆனப்போ கோரக்பூர்ல 24 மணி நேரம் மின்சாரம் வேணும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், கோரக்பூர்ல மட்டும் ஏன், மத்த மாநிலத்துக்கு என்னாச்சு? அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்க முதலமைச்சர் இருக்காரோ அங்கதான் எல்லா வசதியும் இருக்கும்னு. நான் ஒரு மாநிலத்துக்கான முதலமைச்சர், எல்லாமே எனக்கு சமந்தான்னு சொன்னேன். நான் சொன்னேன், கோரக்பூரை சேர்ந்த எந்த ஒரு நபரும் கோரக்பூருக்கு தான் எல்லா வசதியும் கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. மாநிலம் முழுக்க 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைக்கும்போது தான் அதை ஏத்துக்குவாங்கன்னு சொன்னேன். நான் ஒரே நேரத்துல ஏப்ரல்ல 2017ல முழு மாநிலத்துக்கும் மின்சாரம் கொடுத்தேன். இப்ப நம்ம இங்க பார்க்குற இந்த முன்னேற்றம் மாநிலத்தில் இருக்கிற பல நகரங்கள்லயும் நடந்திருக்கு. முழு மாநிலத்துக்கும் ஒரு பெரிய மதிப்பு உருவாகி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல நாங்க செய்யற வேலை இதுதான். இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் பேசுறவங்க கொல்லையில பங்கு கிடைக்கிற வரைக்கும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகன் தந்தைய தள்ளி விடுவான், மருமகன் சித்தப்பாவை ஓரங்கட்டுவான். அதனால அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. தன்னோட குடும்பத்தையே மதிக்க தெரியாதவங்க, குடும்ப பாசத்தை பத்தி பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த மதிப்பு மரியாதையை தக்க வச்சுக்க தெரியாம, அந்த மதிப்பை காப்பாத்த தெரியாதவங்க மக்களையும் நாட்டையும் எப்படி காப்பாத்துவாங்க? சொந்த குடும்பத்தையே நடத்த ஒரு தெரியாதவங்க. குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்றாங்க, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு. நீங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியலன்னு எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. ரஜித் சார், நான் இதை ஒத்துக்கிறேன். இந்த 5 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் தான் முழுமையா நேர்மையா வேலை செய்ய முடிஞ்சது. மீதி 2 ஆண்டுகள் கோவிட் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் இந்த 5 ஆண்டுகள்ல நான் கொடுத்த அரசு பணி வாய்ப்புகள் அதிகம். அதாவது வேலைவாய்ப்பு அறிக்கையில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேலை எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒவ்வொரு இளைஞருக்கும் வெளிப்படையான முறையில வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சரியான பயிற்சி கிடைக்கணும், வேலை நியமனம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் சம்பளம் அவங்க குடும்பத்துக்கு போய் சேரணும். இதுதான் முழு நடைமுறை. இந்த 5 வருஷத்துல 5 லட்சத்துக்கு அதிகமான பணி வாய்ப்புகள் நான் கொடுத்திருக்கேன். 2003ல இருந்து 2017 வரைக்கும் 14-15 சமாஜ்வாரி பகுஜன் ஆட்சி தான் இருந்தது. அந்த ஆண்டுகள்ல அவங்க கொடுக்காத வேலை வாய்ப்புகளை விட நான் அதிகம் கொடுத்திருக்கேன். அவங்க வெளியிட்ட அறிவிப்புகள்லையும் தேர்வு நடைமுறைகள்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய சர்ச்சைகள் வந்தது. அப்போ நீதிமன்றம் தடை விதிச்சாங்க. ஆனா நாங்க வெளியிட்ட வேலை வாய்ப்புகள் வெளிப்படைத்தன்மையா இருந்தது. என்னோட முதல் நாள்ல இருந்து என்னோட நம்பிக்கை என்னன்னா, எங்கேயாவது அநீதி நடந்தாலும், ஊபி இளைஞர்களுக்கு ஏதாவது பாகுபாடு நடந்தா, அநீதி நடந்தாலோ அதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது அந்த தேர்வு நடத்துற அமைப்பு தான். அதனால சில விஷயங்கள்ல நாங்க கடுமையான நடவடிக்கையும் எடுத்தோம். ஒரு சம்பவத்துல அந்த முழு தேர்வு அமைப்பையும் கலைச்சோம். அந்த தேர்வோட தொடர்புல இருந்த எல்லாத்தையும் கைது செஞ்சு சிறையில அடைச்சோம். யூபி இளைஞர்களோட எதிர்காலத்துல விளையாடுறதுக்கு அனுமதி இல்ல. ஆமா, இந்த நடைமுறையை இன்னும் வேகமா முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால
அலுவலர் அல்லாத 2ஆம் பிரிவு, அதே மாதிரி 3ஆம் பிரிவு பணியிடங்களுக்கு எல்லாம் ஒரே தகுதி தேர்வு முறைய நாங்க யூபில அறிமுகப்படுத்தியிருக்கோம். 25 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அதோட ரிசல்ட்டும் சீக்கிரம் வந்துரும். நாங்க மற்ற தேர்வு நடைமுறைகளையும் வேகமா முன்னெடுத்திருக்கோம். கோவிட் அதுக்கு தடையா இருந்தது. இல்லனா இன்னும் பணியமர்த்தல் அதிகமா இருக்கும். அரசு பணி வாய்ப்பை பற்றி நான் 70 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன்னு சொன்னேன். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், யூபில 2 கோடிக்கு அதிகமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம், மாநிலத்துல சட்டம் ஒழுங்குன்றது பெரிய அளவுல மேம்பட்டது. இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், யூபிக்குள்ள நாட்டோட, உலகத்தோட பெரிய முதலீட்டாளர்கள் இங்க முதலீடு செய்ய விரும்புறாங்க. 2017க்கு முன்னாடி இங்க யாரும் வர விரும்பல, இருக்கிறவங்களும் வெளியேற விரும்புனாங்க. 2017க்கு அப்புறம் நடந்த மாற்றத்தை முதல் 6 மாசம் எல்லாருமே கவனிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே மாற்றம் வருதா இல்லையான்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க முதல் முதலீட்டர் மாநாட்ட லக்னோல நடத்த நாங்க முடிவு பண்ணப்போ அதுக்காக ரோட் ஷோக்காக ஒரு டீமை அனுப்பியிருந்தேன். ஆனா பெரிய வரவேற்பு கிடைக்கல. அகமதாபாத்துக்கு போனாங்க, பெங்களூருக்கு போனாங்க, ஹைதராபாத் போனாங்க, கொல்கட்டா போனாங்க. மொத்தமா 20,000 கோடி ரூபாய் முதலீடு ஆரம்பத்துல கிடைச்சது. அதுக்கப்புறம் மனசோர்வோட என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இன்னும் சரியான சூழல் உருவாகல, நான் பொறுமையா இருக்க சொன்னேன். அவங்க நம்பிக்கை இல்லாம பேசினாங்க. அப்ப நானும் உங்களோட ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானே மும்பைக்கு போனேன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, மும்பையில் நடந்த முதலீட்டாளர் நிகழ்ச்சியில நாட்டுல இருந்த பெரிய முதலீட்டாளர்கள்லாம் வந்தாங்க. நான் யார்கிட்ட பேசினாலும் நாங்க உத்தரப்பிரதேசுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. நான் ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, யூபியில நல்ல சூழல் இல்லைன்னாங்க. அதுக்கான சூழல் நான் உருவாக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கு அவங்க, ஆமா இப்பதான் நாங்க சில விஷயம் கேள்விப்பட்டோன்னு சொன்னாங்க. இது அப்படியே தொடர்ந்து நடந்துச்சுன்னா நாங்க யோசிக்கிறோன்னு சொன்னாங்க. நான் அவங்கள முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வர சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, 4,68,000 கோடி மதிப்புல முதலீடு முன்மொழிகள் எங்களுக்கு வந்தது. அதுல 3 லட்சம் கோடிக்கு மேலான திட்டங்களை நிலதளத்துல நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். அதுல பல தொழிற்சாலைகள் உற்பத்தியும் தொடங்கியிருக்காங்க. கோவிட் காலகட்டத்திலேயே அதை கட்டுப்படுத்துற பணிகளோட சேர்த்து 66,000 கோடிக்கு மேலான முதலீட்டு திட்டத்தை செயல்பாடுக்கு கொண்டு வந்தோம். நாட்டிலேயே முதல் முறையா டிஸ்பிளே யூனிட் யூபில இருக்கு. உற்பத்தியும் தொடங்கியாச்சு. டேட்டா சென்டர் 1 இல்ல 2 இல்ல 3 இருக்கு. ஒருவேளை இந்த கொரோனா நடுவுல தடையா இல்லாம இருந்திருந்தா, இந்நேரம் நாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய திரைப்பட நகரத்தை யூபியில கொண்டு வந்திருப்போம். அதுக்கான பெரிய பரபரப்பே நடக்குது. இத பத்தின பரபரப்பு மும்பையிலயும் இருக்கு. மும்பை திரைப்பட உலகத்தையே இங்க இழுத்துட்டு வர போறாங்க, அவங்க வேலை வாய்ப்பையே பறிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க யாரையும் இழுத்துட்டு வர போறதில்ல. நாங்க ஒரு புதிய திரைப்பட நகரத்தை உருவாக்குறோம், அது உலகத்தரத்துல இருக்கும். ஆனா ஒண்ணு, நாங்க உருவாக்கி இருக்க பாதுகாப்பான சூழல், ஒவ்வொரு திரைப்படமும் ப்ரொடியூசர் ஆகட்டும், ஆக்டர் ஆகட்டும், எல்லாரும் யூபியில சேர்ந்து வேலை பார்க்க விரும்புறாங்க. அதுக்கு காரணம், இங்க யாராலையும் அச்சுறுத்தி பணம் பறிக்க முடியாது, கட்டாயப்படுத்தி வசூல் பண்ண முடியாது. அப்படி யாராவது நடந்துக்கிட்டா மறுநாளே காவல் நிலையத்துல அவமானப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால அப்படிப்பட்ட செயல்ல யாருமே ஈடுபட மாட்டாங்க. மக்களோட மனசுல ஒரு நம்பிக்கை உருவாகியிருக்கு. நான் நம்பிக்கையோட லக்னோ நகராட்சியோட பத்திரிகை வெளியீட்டோட மும்பை பங்கு சந்தைக்கு போயிருந்தப்போ, அங்க மும்பையில் இருந்த பெரிய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாத்தையும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. எல்லாரும் நல்ல ஆர்வம் காட்டினாங்க. ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், இல்லைன்னா இந்த திரைப்பட உலகமே அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், உத்தரப்பிரதேசம் தயாரா இருக்கு, போர்க்கால அடிப்படையில் திட்டங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு.
இது யூபிக்கு பெரிய வாய்ப்பா அமையும். மக்கள் மரபும் அவங்களோட பண்பாடும் தொடங்கி உலகத்தரமான சினிமாவுக்கு உத்தரப்பிரதேசம் மூலமா நாட்டுக்கும் உலகத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இங்க யூபி அதை செஞ்சு காட்டும். ஆனா மும்பை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில இருந்து அண்ணி இங்க வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல மக்கள் இவங்களோட செயல்களை எல்லாம் பார்த்திருக்காங்க. யூபி மக்கள் மீது எவ்வளவு அநீதி நடந்திருக்கு. கொரோனா காலகட்டம் தான் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அந்த காலத்துல என்னென்ன நடக்கல. யூபி பிகார் மக்களை வலுக்கட்டாயமா வெளியே அனுப்புனாங்க. அவங்களோட தண்ணீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது, மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது, ரேஷன் கார்டுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டது. எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். யூபி பார்டருக்கு பெரிய எண்ணிக்கையில மக்கள் வந்தாங்க. பிரதமரும் கவலைப்பட்டாரு. அதாவது லாக்டவுன் நடக்குது, கொரோனா பரவல் இருக்கு, எப்படி பாதுகாக்கிறதுன்னு. நான் அனுமதி கேட்டேன். அதாவது இவங்கள சாலையில அலைஞ்சுகிட்டு இருக்க விட முடியாது. பிரதமரும் உடனடி ஏற்பாடு செய்யணும்னு சொன்னாரு. ஒரே இரவுல 12,000 பஸ்ஸுகளை குழுக்களையும் அனுப்பி வச்சேன். யார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அவங்கள அந்த மாவட்டத்துல சேர்த்துருங்கன்னு. அந்த நேரத்துல குவாரண்டைன் பீரியட் 20-21 நாள் இருந்தது. நான் சொன்னேன், 1 மாசம் பாதுகாப்பா வைங்க, உணவு ஏற்பாடு பண்ணுங்க, உடல்நிலை பரிசோதனை செய்ய குழு அனுப்புங்க, தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை நடக்கணும், எல்லா வசதிகளும் கொடுங்கன்னு உத்தரவிட்டேன். அப்புறம் அவங்க ஊருக்கு போகும்போது 15 நாளைக்கு உணவுப் பொருட்களையும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். 15 நாளுக்கு அப்புறம் அவங்க ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே கிடைக்கணும்னு சொன்னேன். பெரிய எண்ணிக்கையில யூபிக்கு வெளியே இருந்தாங்க. நிறைய மாநிலங்கள்ல அவங்கள ஏத்துக்க மறுத்துட்டாங்க. ஆனா நாங்க இது மாநிலங்களுக்கு இடையிலான கொரோனாக்கு எதிரான மனிதநேய போராட்டம்னு சொன்னேன். யார் யூபிக்கு வந்தாலும் அவங்களுக்கு சரியான கவனிப்பு கொடுப்போம்னு சொன்னேன். தங்குறதுக்கு இடம் கொடுப்போம், உணவும் கொடுப்போம்னு சொன்னேன். நான் அதிகாரிகளுக்கு நேரடியா உத்தரவும் கொடுத்திருந்தேன். யூபியிலிருந்து வெளியே போகும்போது அவங்களுக்கு உணவு, போதிய தண்ணீர் கொடுக்கணும்னு சொன்னேன். ஒருவேளை எங்களுக்கு அனுமதி கிடைச்சா அவங்களோட மாநில எல்லை வரைக்கும், முடிஞ்சா அவங்க வீட்டு வரைக்கும் போய் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை அங்க இருக்கிற அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னா குறைஞ்சபட்சம் எல்லை வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு. அங்க போன மக்கள் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பிட்டிருந்தாலும் காலி டிஃபன் பாக்ஸை கையில வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற நிர்வாகத்துக்கு காட்டுவாங்க, பாருங்க யூபியில இது எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. இது மனித உயிர்களை காப்பாத்துற போராட்டம். பிரதமர் தலைமையில நாங்க இந்த போராட்டத்தை நடத்தினோம். அதோட யூபியை சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் நாங்க செஞ்ச உதவியை பத்தி உலகத்தில் இருக்கிற பெரிய கல்வி நிறுவனங்கள் கூட ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதாவது கோவிட் பரவல் கட்டுப்பாட்டையும் வெளி மாநில தொழிலாளர்களையும் எப்படி நிர்வகிச்சோன்னு அவங்க கவனிச்சிருக்காங்க. இது உண்மையான விஷயம்தான். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் ரொம்ப பெரிய மாநிலமா இருந்தும் ஒரு சில மாதங்களை தவிர்த்து பார்த்தா கொரோனா பரவல் வேகமா அதிகரிக்கவே இல்லை. அதாவது இன்னைக்கும் நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கோவிட் ரிப்போர்ட்டிங்கை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து, அதாவது மார்ச் 20, 2020 இப்போ வரைக்கும் ஒரு நாளும் பார்க்காம விட்டதில்லை. எனக்கு கோரக்பூர்ல காலையில 8 மணிக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துடும். ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா விசாரிப்பேன். எங்கேயாவது குறை இருந்தா அதை எப்படி சரி பண்ணணும்னு அதிகாரிகளுக்கு உடனே சொல்லுவேன். அதோட எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. கோவிட் கட்டுப்பாட்டு யூபியில ஏன் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இங்க மூளை காய்ச்சலை ஒழிக்க நாங்க பெரிய அளவுல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த நோய் இங்க 1976ல பரவ ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்து போனாங்க. கோரக்பூர், குஷிநகர், ரேவ்ரியான், மகாராஜ்கஞ்ச், சித்தார்த் நகர், பஸ்த், சந்த் கபீர் நகர், அப்படியே பல்லாம்பூர், கோண்டா, ஸ்ராவஸ்தி, பேராஜ், அப்படியே சாரங்பூர் வரைக்கும் இது பரவ ஆரம்பிச்சுது. ஆனா கோரக்பூர் மண்டலத்துல மட்டும் ஆண்டுதோறும் 1500லேருந்து 2000 குழந்தைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ
ஏழைகளை பத்தி பேசுறவங்க உண்மையிலேயே ஏழைகளுக்காக நின்னவங்களே இல்ல. குழந்தைகள் உயிர் இழந்துகிட்டு இருந்தாங்க. நான் எந்த ஒரு முதலமைச்சரும் இதுக்கு முன்னாடி வந்து கோரக்பூர்ல இருக்கிற பிஐடி மெடிக்கல் காலேஜ்ல ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் உயிரிழந்துகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் அங்க வந்ததை நான் பார்த்ததே இல்ல. அந்த ஏழை குழந்தைகளுக்காகவும் அந்த பச்சை குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்லி நான் பார்த்ததில்ல. இவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. குடும்பம்ன்ற பேர்ல நாடகம் நடத்துறாங்க. குழந்தைகள் இறந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பெட்ல 4 பேர் படுத்திருப்பாங்க. தாங்க முடியாத துர்நாற்றம், ஃபேன் கிடையாது. வெயிலுன்னு சொல்ல முடியாது. ஜூன் ஜூலைல 3rd ஃப்ளோர்ல மூளைக்காய்ச்சல் பிரிவு இருந்தது. 3வது ஃப்ளோர்ல லிஃப்ட் கிடையாது, ஃபேன் கிடையாது. அந்த கொடூரமான ஈரப்பதமான வெப்பத்துல ஒரு பெட்ல 4 பசங்க இருப்பாங்க. ஒரு குழந்தை கூட 4ல இருந்து 5 குடும்பங்கள் கூட இருப்பாங்க. அந்த இடமெல்லாம் தாங்க முடியாத துர்நாற்றமா இருக்கும். ரொம்ப மோசமான நிலைமை, நரகம் மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த முழு அமைப்பையும் நாங்க மாத்திருக்கோம். இன்னைக்கு பிஐடி மெடிக்கல் காலேஜுக்கு யாராவது போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு குழந்தைக்கு நோய் வந்தா கூட அந்த குழந்தைக்குன்னு தனி பெட் இருக்கும். அங்க சென்ட்ரலைஸ்டு ஏசி சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. வெளியில வெப்பநிலை 45 டிகிரி இருந்தாலும் அறைக்குள்ள 20லிருந்து 22 டிகிரிக்கு மேல போகாது. எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஏசிகள் போடப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அங்க அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் முழுமையா கொடுத்திருக்கோம். அதோட போதுமான அளவுக்கு மருத்துவ வசதிகள் செஞ்சிருக்கோம். நாங்க கட்டிட வசதிகளை மட்டும் அதிகப்படுத்தல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தீவிர சிகிச்சை பிரிவுகளை உருவாக்கி இருக்கோம். ஐசியூ பெட்டுகளை அதிகப்படுத்தி இருக்கோம். கண்காணிப்பு முறையையும் வலுப்படுத்தணும். இப்ப நாங்க மூளைக்காய்ச்சல் நோயை 99% குறைச்சிருக்கோம். அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. எல்லாத்தையும் திறமையான முறையில செயல்படுத்தணும். தூய்மை இந்தியா திட்டம், குடிநீர் திட்டம், ஒவ்வொரு துறைகளுக்குள்ளேயும் ஒத்துழைப்பையும் அதிகப்படுத்தி இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நேரடியா ஆய்வு கூட்டம் நடத்துவேன். கோரக்பூர்ல எத்தனை வீடுகள் ஆய்வுகள் நடந்தது, எத்தனை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது, எந்த துறை என்ன வேலை செய்யுது, ஒரு தடவை 2 தடவை ஏதாவது ஒரு துறையோட ரிப்போர்ட்ல ஏதாவது மாறுதல் தெரிஞ்சா, அதாவது ஒரு துறை ரிப்போர்ட்டை பார்த்தா நான் சந்தோஷப்பட்டுற மாட்டேன். நான் இதுல யுனிசெஃப் மாதிரியான 5 அமைப்புகள்கிட்ட இருந்தும் தனித்தனியா ரிப்போர்ட் அவங்கள்ட்ட வாங்கி தெரிஞ்சுக்குவேன். நம்மளோட எந்த துறை வேலை செய்யறாங்க, எந்த துறை செய்யலன்னு. ஏதாவது அதிகார அலட்சியம் நடந்தா அந்த அதிகாரியை கூப்பிட்டு நேரடியா நான் விசாரிப்பேன். அவங்கள கண்டிப்பேன். நம்ம குழந்தைங்க இறந்திருக்காங்க, நீங்க அறிக்கை எழுதுறதுலே நேரத்தை வீணடிச்சா அவங்கள கடுமையா கண்டிச்சிருக்கேன். இன்னைக்கு என்னால உறுதியா சொல்ல முடியும், எந்த நோய் கிட்டத்தட்ட 40 வருஷமா, அதாவது கிழக்கு உத்தரப்பிரதேசத்துக்குள்ள 50,000 குழந்தைகளோட உயிரை பறிச்சிருக்கு. ஆனா இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும், ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட உயிரை காப்பாத்திருக்கோம். உங்க உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த காட்சிகளை நாங்க டிவில பார்த்தப்போ ரொம்ப வேதனைப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே அதுல ரொம்ப பெரிய மாற்றம் வந்திருக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஏழை மக்களுக்கு நீங்க காட்டுற அக்கறையும் அவங்களுக்கு செஞ்ச சேவைகளும் இதெல்லாம் உங்க கூட அமைச்சரா இருக்கிறவங்களுக்கு கூட முழுசா சென்றடையல. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நீதி கிடைக்கல, உரிமை தரப்படலன்னு சொல்றாங்க. அந்த பச்சை குழந்தைங்க எந்த குடும்பத்திலேருந்து வந்தாங்க, எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, யாருடைய குழந்தைங்க? எனக்கு தெரிஞ்ச அதுல மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற குழந்தைங்களுக்குள்ள வேறுபாடு பார்க்கக்கூடாது. ஆனா நீங்க அதை பத்தி பேசணும்னு நினைச்சா, உயிரிழந்த குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா 90% மக்கள் வந்து பட்டியலினத்தவங்க, பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவங்க தான். இவங்கள யாராவது ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருப்பாங்களா? அதுக்கான நேரமே கிடையாது.
ஏன்னா அவங்க வந்ததே வேற ஒரு நோக்கத்துக்காக தான். ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் குடும்ப அரசியல் கட்சி இல்ல. பாரதிய ஜனதா கட்சிய தங்களோட குடும்ப அரசியல் மாதிரி மாத்திரலான்னு நினைச்சாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தேசிய கொள்கைக்கு ஏற்ப நடக்குது. அவங்க தான் பிஜேபி கொள்கைக்கு ஏற்ப தங்கள மாத்திக்கணும். அவங்களோட குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து பாரதிய ஜனதாவோட பெரிய சிந்தனையில இணையணும். அவங்களால அப்படி யோசிக்க முடியல. நான் முதலமைச்சரா இருந்ததுனால அவங்க செய்ய நினைச்ச சில விஷயங்களை முழுசா செய்ய முடியாம போயிருக்கு. இப்போ நீங்களே புல்டோசர் மறுபடியும் ஓடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. அதாவது நாங்க மாநிலத்துல சரியான முறையில புல்டோசரை பயன்படுத்தியிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா, புல்டோசர் தயாரிக்கிற நிறுவனங்களே யூபியில இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு புல்டோசர் இலவசமா கொடுக்கணும். இப்போ நீங்களே புல்டோசர் மறுபடியும் ஓடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. அதாவது நாங்க மாநிலத்துல சரியான முறையில புல்டோசரை பயன்படுத்தியிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா, புல்டோசர் தயாரிக்கிற நிறுவனங்களே யூபியில இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு புல்டோசர் இலவசமா கொடுக்கணும். அது ஒரு முன் உதாரணமா இருக்கும். ஏன்னா நாங்க யூபியில உருவாக்கியிருக்க கட்டமைப்பு வளர்ச்சி ரொம்ப பெருசு. நீங்க பார்த்திருப்பீங்க. 70 ஆண்டுகள்ல யூபியில 1.5 எக்ஸ்பிரஸ் வே இருந்தது. இன்னைக்கு நாங்க 7 எக்ஸ்பிரஸ் வே உருவாக்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி யூபியோட அடையாளம் என்னவா இருந்தது? சாலையில குழிகள் ஆரம்பிச்சா மாநில எல்லை வந்ததுன்னு சொல்லுவாங்க. மாலை நேரத்துல இருட்டு ஆரம்பிச்சதுன்னா யூபி எல்லை வந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டியை 4 லேன் கூட இணைச்சிருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் வெளிச்சம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருட்டு இருந்தது, இப்ப வெளிச்சம் இருக்கு. அதனாலதான் ஒரு பழமொழி இருக்கே, நிலா ஒளி இரவு திருடங்களுக்கு பிடிக்காது. அதை அவங்க எப்படி சகிச்சுக்குவாங்க? ஆனா அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, உங்களுடைய புல்டோசர்கள் சமாஜ்வாதி கட்சி தலைவர்கள் மேலயும் ஆதரவாளர்கள் மேலயும் ஓடுதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா ரவுடிங்களும் மாஃபியா கேங்கும் சமாஜ்வாதி பார்ட்டி கூட சேர்ந்துதான் இருக்காங்க. இந்த தொழில்முறை குற்றவாளிகள் மாஃபியா கேங் 2012 17 வரைக்கும் எப்படி செயல்பட்டாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நான் முதலமைச்சரா பதவி ஏத்த அன்னைக்கே நான் என்ன செய்ய போறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஆயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் உறுப்பினர்கள் எல்லாரும் 24 மணி நேரத்துக்குள்ள சட்டவிரோதமா கைப்பற்றி இருந்த சாவிகளை உரிமையாளர்கள்ட்ட கொடுத்து இதை நீங்களே வச்சுக்கங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. இல்ல எங்க காலம் முடிஞ்சு போச்சு, நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னாங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி உருவாக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இது முத தடவை இல்ல. 2017 2 இளைஞர்களோட கூட்டணின்னு உருவாக்குனாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நாம யாரோட சேர்ந்து இருக்கமோ அவங்களோட தாக்கம் வரதான் செய்யும். சேர்க்கையோட தாக்கம் அந்த 2 பேர் மேலையும் தெளிவா தெரிஞ்சுது. மக்கள் அவங்க 2 பேருக்கும் சரியான பாடம் கொடுத்தாங்க. 2019 பெரிய கூட்டணி உருவாக்கினப்போ அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சட்டமன்றத்திலையும் அதை தான் சொன்னேன். அந்த கூட்டணி உருவானப்பே நான் இதை சொன்னேன். இப்பவும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அதாவது கூட்டணி உருவானப்பயே என்கிட்ட கேட்டாங்க, கட்சியில இருந்தே இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், 80% இடங்களை பிஜேபி ஜெயிக்கும், மீதம் இருக்கிற 20% இவங்க இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த கூட்டணியில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மாநிலத்துல நாங்க ஆட்சியில இருக்கிறதுனால இனிமே ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சம்பவங்கள் நடக்காதுன்னு நான் சொன்னேன்.
நீங்க வேணா பாருங்க, இந்த சின்ன தம்பிங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு எதிரா ஒரு கூட்டணிய உருவாக்கி சாதி அமைப்பிலான ஒரு கட்டமைப்ப காட்ட நினைச்சாங்க. ஆனா யூபி மக்கள் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு மறுபடியும் நல்ல பதில குடுத்துட்டாங்க. ஆனா நான் உறுதியா சொல்றேன், பிஜேபி கட்சிக்கு எதிரா உருவான இந்த கூட்டணி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சுமத்த ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள் வரும், சில இடங்கள்ல அடிதடி கூட நடக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாதி வேக்காடு அரசியல்வாதிங்கன்னு தான் சொல்லணும். அதனால எல்லாருமே சேர்ந்து அதை தான் பண்ணுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க முழு உறுதியோட எல்லாத்தையுமே சமாளிப்போம். எங்களோட நடவடிக்கை நிக்க போறதில்ல. அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேஷ் நாட்டோட முதல் பொருளாதார மாநிலமா மாறணும்னா உத்தரப்பிரதேசத்தோட குற்றங்களையும் சாதி அரசியலையும் மாஃபியா அரசியலையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரணும், அதை ஒழிக்கப்படணும்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவோட அடுத்த ஆட்சி காலம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதாவது நிரந்தரமா குற்றங்களையும் மாஃபியா ஆட்சியையும் யூபியிலிருந்து ஒழிக்கணும். அதே மாதிரி யூபிய ஒரு வளர்ச்சியான மாநிலமா கொண்டு வந்து ஒருவருக்கான சராசரி வருமானத்தை தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கிற அளவுக்கு உயர்த்தணும். அதுதான் என்னோட மிக முக்கியமான இலக்கு. நடத்தி யோகி காட்டுவேன். அவர்களே, நான் சமாஜ்வாதி கட்சியுடைய கேம்பெயினையும் பார்க்கறேன், அகிலேஷ் யாதவ் பேசுறதையும் கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புல்டோசர் லக்கிம்பூர் ஏரியில ஏன் ஓடலன்னு சொல்றாரு. ஹாத்ரஸ்ல நடந்த சம்பவத்தை பார்த்து யோகிஜியுடைய மனசு ஏன் கலங்கலன்னு கேட்கிறாரு. அதாவது ஹத்ரஸ்ல நடந்த சம்பவமா இருக்கட்டும், லத்திம்பூர்ல சம்பவமா இருக்கட்டும், 2 மோசமான விஷயங்கள். 2 சம்பவத்திலையும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. சரியான நேரத்துல நடவடிக்கை எடுத்திருக்கு. ஹத்ரஸ் சம்பவத்துல யூபி போலீஸ் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை விட ஒரு படி சிபிஐயால போக முடியல. இன்னைக்கும் அந்த உண்மைய என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை அவப்பெயருக்கு உள்ளாக்க எப்படிப்பட்ட சதிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு மக்களுக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒண்ணு. 2வது, லக்கிம்பூர் சம்பவத்திலையும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த சம்பவத்தை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்த நினைச்சவங்க அதுல வெற்றி பெற முடியல. அவங்க எரிச்சல் என்னன்னா, அவங்க ஜாதி முதல்ல உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அதை அவங்களால பண்ண முடியல. நாங்க அதை தடுத்தோம், முழுமையா அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம். ஆனா இந்த 2 சம்பவங்களும் குற்ற சம்பவங்களா இருக்கலாம். ஒன்ன சிபிஐ விசாரிக்கிறாங்க, இன்னொன்ன உயர்நீதிமன்றத்தின் நீதித்துறை ஆணையும் அப்புறம் எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க. அதாவது இந்த சம்பவங்கள் சில நேரம் சமூகத்துல பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம். ஆனா ரவுடித்தனத்துக்கான வழியையும் மிரட்டி பணம் பறிக்கிற வழியாவோ பயன்படுத்த முடியாது. யூபியில அதிகாரத்தோட சேர்ந்து செயல்பட்டு தொழில்முறை மாஃபியா கும்பல் அராஜகம் செய்வாங்க, ரவுடித்தனம் செய்வாங்க, பொது சொத்துக்களை கைப்பற்றுவாங்க, ஏழைகளோட நிலங்களை அபகரிச்சாங்க. புல்டோசர் அவங்களுக்காக தான் இருக்கு. அதை பயன்படுத்துறதும் சரிதான். இன்னொன்னு, ஆனா குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது தீவிரவாதின்னு கூட சொல்றீங்க. அதாவது யாரு தீவிரவாதி யாரு இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். நடந்த பெரும்பாலான தீவிரவாத சம்பவங்கள் 2003 2007 வரை சமாஜ்வாடி கட்சி ஆட்சியில தான் நடந்தது. இந்த தீவிரவாதிகள், அதாவது கோரக்பூர்லயும் 2007-8 தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்தது. கோரக்நாதரின் அருளால ஒருத்தர் கூட அதுல எதுவும் சிக்கல. இல்லனா கோரக்பூரை சிதைக்க திட்டமிட்டிருந்த சதி அகமதாபாத்ல நடந்த மாதிரியே பேரழிவை உண்டாக்கியிருக்கும். தொடர் குண்டுவெடிப்புல அகமதாபாத்ல 56 பேர் இறந்தாங்க. காசியில சங்கட் மோச்சன் கோயில்ல நடந்த தாக்குதல்ல 12 பேரு இறந்து போனாங்க. நீதிமன்றத்தில் நடந்த தாக்குதல்ல அயோத்தியா, லக்னோ, வாரணாசியில
15க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க. பல இடங்கள்ல குண்டுவெடிப்புகள் நடந்தது. இதை விட வெக்கக்கேடான விஷயம் என்னன்னா, 2013ல சமாஜ்வாடி கட்சி இந்த தீவிரவாதிகள் மேல உள்ள வழக்குகளை வாபஸ் வாங்கினாங்க. எல்லா வழக்குகளையும். இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒன்னு, அவங்களோட ஆட்சி காலத்துல பல தீவிரவாத சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ரெண்டாவது, அந்த தீவிரவாதி மேல உள்ள வழக்குகளை திரும்ப எடுத்தாங்க. மூணாவது, அகமதாபாத் தொடர் குண்டு வெடிப்புல தொடர்புடைய ஒரு தீவிரவாதியோட மரண தண்டனைய குடும்பம் சமாஜ்வாடி கட்சியோட தொடர்புல இருந்தது. அதாவது, அது அகமதாபாத் சம்பவம் மட்டும் இல்ல. இன்னும் சொல்ல போனா, டெல்லியில நடந்த பட்லா ஹவுஸ் சம்பவம் நடந்தப்போ, பட்லா ஹவுஸ் சம்பவத்தை பத்தியே நீங்க பார்த்திருப்பீங்க. குற்றவாளியான முகமது சேஃப், அவனோட சகோதரனும் அதுல சம்பந்தப்பட்டிருந்தான். அதுக்கப்புறம் அவன் சிரியாவுக்கு தப்பிச்சு போயிட்டான். ஆசம்கட் மக்கள், சஞ்சர்பூர் மக்களுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அப்ப இருந்தது. இந்த விஷயத்தை ஆழமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 38 பேருக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கு. அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சமாஜ்வாதி கட்சிக்காரருங்கிறீங்க. பாருங்க, இப்ப கேள்வி அது இல்ல. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் தேசிய பாதுகாப்ப புறக்கணிச்சிட்டு வாக்கு வங்கிக்காக நாட்டோட பாதுகாப்பையே புறக்கணிச்சா அதை இந்த நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அரசியல் எப்பவுமே நடக்கும். நாடு இருந்தா அரசியலும் இருக்கும். ஆனா நாட்டோட அரசியலை பாதிக்கிற அளவுக்கு ஒருபோதும் அரசியல் லாபத்துக்காக நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நீங்க ரேஷன் கொடுக்குறீங்கன்னா அகிலேஷ் ஜி சொல்றாரு, ரேஷனோட நாங்க நெய்யும் தருவோம், கடுகெண்ணையும் தருவோம்னு சொல்றாரு. ரேஷனையே முழுங்குறவங்க நெய் தருவாங்களா? மாடுகளை கசாப்பு கடையில ஒப்படைச்சவங்க நெய்யை எங்கிருந்து தருவாங்க? யோகிஜி சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி சில கேள்விகளையும் கேட்கறாங்க. நீங்க குடும்ப அரசியல் நடத்துறவங்க மக்கள் ரேஷனை சாப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. யாரு சாப்பிட்டாங்க? யாரோட ரேஷனை சாப்பிட்டாங்க? அதாவது, நான் இப்போ உங்களுக்கு கோரக்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரா சொல்றேன். கோரக்பூர் மக்கள் மேல எனக்கு பொறுப்பு இருந்தது. டிசம்பர் 2016 ஜனவரி 17 யூபியில பல மாவட்டங்கள்ல பசியால உயிரிழந்தாங்க. நான் அங்க போயிருந்தேன், குஷிநகருக்கு போயிருந்தேன். அதே மாதிரி சோன்பத்ரா மாதிரி பகுதிகள்லயும் உயிரிழந்தாங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 2004 இருந்து 2007க்கு நடுவுல குஷிநகருக்கு நான் போயிருந்தேன். 2017 பசியால உயிரிழந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அங்க போயிருந்தேன். நான் அங்க அரசியல் காரணத்துக்காக போகல. அந்த செய்தியை கேட்டோன்னா மனசு வலிச்சுது எனக்கு. எப்படி இப்படி கொடூரமான உயிரிழப்புகள் நடந்ததுன்னு. ஒரு சந்நியாசியா, ஒரு யோகியா, மனித நேயத்துக்காக மக்களுக்காக போய் நின்னு அன்னைக்கு உதவணும்னு எனக்கு தோணுச்சு. நான் குஷிநகருக்கு போனப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த வீடுகளுக்கெல்லாம் 2004 இருந்து 2007க்குள்ளேயும் விசிட் பண்ணியிருந்தேன். நான் அங்க வந்திருக்கேன்னு சொன்னேன். தெரியும்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்குல்லன்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அப்போ உங்களுக்கு ரேஷன் கிடைக்கிறது இல்லையான்னு கேட்டேன். நான் எப்ப கேட்டேன்னா ஜனவரி 17 கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க எல்லா ரேஷன் கார்டையும் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னாங்க. அதே மாதிரி முஸ்ஸர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாரோட நிலைமை மோசமா இருந்தது. அதே நிலைமை தான் சோன்பத்ராலையும் இருந்தது. நான் ஒரு நாள் 2017 தேர்தல் நடந்துகிட்டு இருந்த சமயம் பிப்ரவரியில டெல்லியிலிருந்து லக்னோ வந்துட்டு இருந்தேன் தேர்தல் கேம்பெயினுக்காக. அப்போ அது ஒரு நிகழ்ச்சி. அப்போ ஒரு நபர் என் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. நான் உட்காந்து நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவரு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் யூபியோட உணவுத்துறை செயலாளர்னு சொன்னாரு.
நான் அவர்கிட்ட நலம் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் சொன்னேன், யூபியில சில மாவட்டங்கள்ல பசியால உயிரிழந்து போறாங்க, நீங்க அதை கவனிக்கணும்னு சொன்னேன். இல்ல சார், அப்படி எதுவுமே நடக்கல, இல்ல நான் நேர்ல போய் பார்த்தேன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். அந்த மக்கள் கிட்ட ரேஷன் கார்டு இல்ல, அதுக்கு முன்னாடி நாங்க ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொன்னேன். நான் முதலமைச்சரா பதவியேத்த உடனே கையெழுத்து போட்ட முதல் உத்தரவே இதுதான். மாநிலத்துல உள்ள எல்லா ரேஷன் கார்டுகளையும் ஒரே நேரத்துல ஆய்வு பண்ணுங்க, எல்லா ரேஷன் கடைகளையும் ஒரே நேரத்துல சோதனை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். போலியான கார்டுகள் எத்தனை இருக்குன்னு பார்க்க சொன்னேன். 40 லட்சம் போலியான கார்டுகள் இருந்தது. அந்த ஏழைகளோட ரேஷன் கார்டு வேற ஒருத்தர் கையில. அதிகமா இருந்த இடத்துல உடனடி நடவடிக்கை எடுத்தோம். அதுக்கப்புறம் மாநிலம் முழுக்க ஒரு இயக்கம் நடத்தி 1,25,00,000க்கு மேலான ரேஷன் கார்டுகளை புதுசா வாங்கி கொடுத்தேன். அதாவது எந்த பெருந்தொற்றா இருந்தாலும் நோயால இறக்குறவங்கள விட பசியால இறக்குறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் உறுதியா சொல்ல முடியும், கொரோனா காலகட்டத்திலயும் 2017க்கு அப்புறமும் யூபியில பசியால உயிரிழப்பே நடக்கல, இனிமேலும் நடக்க விடமாட்டோம். அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேஷ் முன்னேறி இருக்கு. என்னோட அக்கறை ஏழை மக்கள் மேல இருக்கு. சமாஜ்வாடி கட்சி ஆட்சி காலத்துல ஏழைகளோட உணவுகளை அவங்களே சாப்பிட்டுருவாங்க. நான் குஷிநகருக்கு போனப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உயிரிழந்த அந்த குடும்பம் ஒரு சின்ன குடிசையில இருந்தாங்க. உடைஞ்சு போன ஒரு கூரை, சிதைந்த குடிசை. நான் உள்ள போய் கேட்டேன், அதாவது எப்படி இந்த உயிரிழப்பு நடந்ததுன்னு கேட்டேன். உங்க ரேஷன் கார்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். நான் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த நேரத்துல ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப அவங்க, ஆமா சார், ரேஷன் கார்டு கிடைச்சது, ஆனா அவங்க புடுங்கிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்கு பக்கத்துல சமாஜ்வாடி கட்சியோட நிர்வாகி வீடு இருக்கு, அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. அது எப்படி எடுக்க முடியும்னு கேட்டேன். அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சமாஜ்வாடி கட்சியோட ஆட்சி நடக்குது, அவங்க சொல்றதுதான் இங்க சட்டம்னாங்க. இப்படி உணவு தானியம் ஊழல் நடந்திருக்கு. அதாவது 2005ல பலியா, கோண்டா மாதிரியான 12 பகுதிகளில் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபா மதிப்பிலான உணவு தானிய ஊழல் நடந்திருக்கு. அப்பவும் பசியால இறந்துகிட்டு இருந்தாங்க. பசியால 2012ல இருந்து 17க்குள்ளேயும் செத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னால சொல்ல முடியும், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன்ல இருந்து உத்தரப்பிரதேசத்தோட அமைப்பு தான் மிக சிறந்தது. என்னால ரொம்ப பெருமையா உத்தரப்பிரதேசத்தை பத்தி சொல்ல முடியும். ஒவ்வொரு ஏழைக்கும் இப்ப ரேஷன் கிடைக்குது. அதே மாதிரி மத்திய அரசு ஒரு டீம் அனுப்புனாங்க. அதுலயும் யூபி தான் சிறந்த செயல்திறனை காட்டினாங்க. என்னோட அனுபவத்தாலையும் நீங்க சொன்ன இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, மாசத்துக்கு 2 முறை ரேஷன் பயோமெட்ரிக் முறையில கிடைக்குது. அது மட்டும் இல்ல, யாருக்காவது ஒரு புகார் இருந்தா போன் பண்ண ஒரு நம்பரும் இருக்கு, உடனே நடவடிக்கையும் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. நாங்க ரேஷன் கடைகள்ல இ-பாஸ் மெஷின் மட்டுமே வைக்கல. அந்த இ-பாஸ் மெஷின்களை நாங்க வீடியோ வாய்ஸ் மெஷின்களை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மெஷினை யாராவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போனா லக்னோல எனக்கு உடனடியா அலர்ட் வந்துரும். அதுக்கப்புறம் உடனடியா விசாரணை நடக்கும். மெஷினை ஏன் எடுத்தாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கப்படும். டீம் நேரடியா வந்து ஆய்வு செய்வாங்க. ஏதாவது முறைகேடு நடந்திருக்கான்னு பார்ப்பாங்க. உதவி தேவைப்படுற ஒவ்வொருத்தரும், நான் உத்தரவு கொடுத்திருக்கேன், யாராவது ஏழைக்கிட்ட ரேஷன் கார்டு இல்லைனாலும் அவங்களுக்கு ரேஷன் கொடுங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னேன். அதுவும் முடியலன்னா அவங்கள என்கிட்ட அனுப்புங்க, நானே என் செலவுல பாத்துக்கிறேன்னு. ஆனா யாரும் பசியால இறக்கக்கூடாது. யாராவது ஒருத்தங்க இறந்தா அதுக்கு பொறுப்பானவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது பொறுப்புணர்வு இல்லாததுனாலதான் இதுக்கு முன்னாடி ஏழை மக்களுக்கான ரேஷனை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்குது. கொரோனா காலகட்டத்துல அதிகமான பசி மரணங்கள் ஏற்பட்டு இருக்கணும். அப்படி நடக்கல. அப்படி நடக்க நான் விடவே இல்ல யோகிஜி அவர்களே. ஆனா ஆக்சிஜன் குறைபாடு இருந்தது, ஹாஸ்பிட்டல்ல பெட் குறைபாடு இருந்தது. 2 மாசம் வரைக்கும் மக்கள் அவதிப்பட்டாங்க. அதாவது யூபி பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதி. 10ல இருந்து 12 நாள் கொஞ்சம் ஆக்சிஜன் குறைபாடு இருந்தது. அத நான் மறுக்கவே இல்லை. அத மிகப்பெரிய பேனிக்கா மாத்தினாங்க. அத பேனிக்கா மாத்தாம இருந்திருந்தா
ஆக்சிஜன் சப்ளைய இன்னும் நாங்க ஒழுங்கா நிர்வகிச்சு இருப்போம். இந்த விஷயத்துல மக்கள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சிஜன் தேவையில்லாதவங்கெல்லாம் சிலிண்டரை வீட்ல வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நாங்க பிரதமர் மோடிஜிக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏர்ஃபோர்ஸ் விமானங்களை பயன்படுத்தி ஆக்சிஜனை கொண்டு போகவும் வசதி பண்ணாரு. ஸ்பெஷல் ஆக்சிஜன் ட்ரெயினும் ரெடி பண்ணாங்க. யூபி நாட்டின் பல பகுதிகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்க ஏற்பாடு பண்ணுச்சு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் ஆக்சிஜன் விஷயத்துல தன்னிறைவு நடந்த மாநிலமா மாறி இருக்கு. நீங்க சொல்றபடி இன்னொரு முறை கடவுள் தயவால அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. வந்தா எங்ககிட்ட கடந்த பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இன்னும் ஒரு வருஷம் முடியவே இல்லை. ஏப்ரல்ல அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்க யூபியில் 551 ஆக்சிஜன் பிளான்ட்டுகள் ஏற்படுத்தியிருக்கோம். நாட்டிலேயே அதிக ஆக்சிஜன் பிளான்ட் உள்ள மாநிலம் யூபி. அதுல பிஎம் கேர் ஃபண்டு மூலமாவும் கிடைச்சது, சிஎஸ்ஆர்லையும் கிடைச்சது. மாநிலத்திலையும் தனியா ஃபண்டு ஒதுக்கி ஆக்சிஜன் பிளான்ட் அமைச்சிருக்கோம். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், யூபியில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டமும் ஆக்சிஜன் விஷயத்துல தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. இனிமே அப்படிப்பட்ட கிரைசிஸ் எங்கேயுமே வராது. யோகி அவர்களே, கொரோனா மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொன்னீங்க, ரேஷன் பத்தி சொன்னீங்க. கடந்த முறை நம்ம பேசும்போது ஃப்ரீ கேஸ் கனெக்ஷனை பத்தியும் சொன்னீங்க. அப்புறம் இப்போ நான் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்ல பாக்குறேன், யூபி அரசாங்க நலத்திட்டத்தின் பயனாளிகள் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. பிரதமர் மோடிஜி நாட்டோட அரசியல் அஜெண்டாவை மாத்திருக்காரு. இன்னைக்கு சிலர் இப்பவும் சாதி கணக்குகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு பேரு, அவங்க அவ்வளவு பேரு, இதெல்லாம் சேர்த்தா பிஜேபிக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும்னு அரசியல்வாதிகள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாம் பழைய காலம். இப்போ 2014 மோடி அவர்கள் நாட்டோட முழு அரசியல் திசையே மாத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி சாதி, மதம், மொழி, பகுதி அப்படின்னு தான் இருந்தது. ஆனா இப்போ வளர்ச்சி, ஏழை மக்களுக்கான திட்டங்கள், பாதுகாப்பு, இந்த விஷயங்கள் தான் முக்கியமா பேசப்படுது. விவசாயிகளா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், தொழிலாளிகளா இருக்கட்டும், இல்ல சமூகத்துல எந்த பொறுப்புலையும் இருக்கட்டும், அவர்களோட முன்னேற்றத்திற்காக செய்யப்படும் வேலைகளை மையப்படுத்தி தான் முன்னேறி போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சமூகத்தையும் புறக்கணிக்காம எல்லா வேலைகளும் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. விவசாயிகளுடைய முக்கியமான புகார் என்னன்னா, மாடுகள் வயலுக்குள்ள நுழைஞ்சிடுது, பயிர்களை சேதப்படுத்துது, ராத்திரி முழுக்க காவல் காக்க வேண்டியிருக்கு. இத சமாஜ்வாதி கட்சியும் தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க. அதாவது நாங்க ஒரு உறுதியை எடுத்திருக்கோம். அதாவது கோமாதாவை வெட்ட அனுமதிக்க மாட்டோம். அதே நேரத்துல விவசாயிகளோட பயிர்களையும் சேதமடைய விட மாட்டோம். அதாவது கோமாதாக்களை 2017க்கு முன்னாடி ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு கொண்டு போயிருவாங்க. கட்டாயப்படுத்தி புடிச்சிட்டு போயிருவாங்க. கடத்தலும் நடந்தது. ஆனா இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும், யூபியில மாடு கடத்தல் நடக்காது. சட்டவிரோத ஸ்லோட்டர் ஹவுஸ்களும் இருக்காது. ஆனா இதுக்கான சரியான அமைப்புகள் இருக்கணும். அதுக்கான பல முயற்சிகளை ஆரம்பிச்சோம். எங்க கிட்ட 9 லட்சம் கால்நடைகள் இருக்கு. அரசு நடத்துற கோசாலைகள் பராமரிக்கப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா 1 லட்சம் கால்நடைகள் விவசாய குடும்பங்கள்ட்ட இருக்கு. அந்த ஒவ்வொரு மாட்டுக்கும் மாசம் 900 ரூபாய் கொடுக்கறோம். என்ன கேட்டீங்கன்னா, கோமாதாவை பராமரிக்கிறது ஒரு புண்ணியமான வேலை. இயற்கை விவசாயத்தோட இத பிரதமர் இணைச்சிருக்காரு. எதிர்காலத்துல வீட்டு எரிபொருள் பிரச்சனைகளுக்கும் இத நாங்க முழுசா பயன்படுத்த போறோம். நாங்க சேவாக்தா யோஜனா 1 லட்சம் கால்நடைகளை விவசாயிங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாட்டுக்கும் மாசம் 900 ரூபாய் கொடுக்கறோம். ஒரு மாட்டுக்கு. ஒரு விவசாயி கிட்ட 4 மாடுகள் இருந்தா மாசம் அந்த விவசாயிக்கு 3600 ரூபாய் கிடைக்கும். நாங்க இன்னொரு திட்டமும் கொண்டு வந்திருக்கோம். அரசு பாதுகாப்பு மையங்கள்ல இருக்கிற கன்று போட்ட பசுக்களை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குடும்பங்களுக்கு கொடுக்கறோம். அவங்களுக்கு மாடையும் கொடுக்கறோம், அதோட சேர்த்து மாசம் 900 ரூபாய் கொடுக்கறோம். ஆனா அதுக்கான வெரிஃபிகேஷன் கண்டிப்பா நடக்கும். மாட்டை சரியா பராமரிக்கிறாங்களா, தீவனம் கொடுக்கறாங்களா, எல்லாத்தையும் நாங்க ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதனால பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா பிளானிங்ல ஏதாவது தவறு நடந்துச்சா? அதாவது பிளானிங்ல எந்த தவறும் இல்ல. என்ன நடந்ததுன்னா, அதாவது அரசு இந்த விஷயத்துல முழுசா வேலை செஞ்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
சிலர் அரசே பாத்துக்குதேன்னு நினைச்சு தங்களோட மாடுகளை வீட்ல வளர்க்காம வெளியில விட்டுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு தரப்பு இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வீட்ல வளர்த்தவங்க சில பேரை பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஏதாவது பாதிப்பு வரணும்னே திட்டமிட்டு தங்களோட மாடுகளை சந்தைகள்லயோ வயல்களையோ தங்களோட மாடுகளை திட்டம் போட்டு விட்டுறாங்க. ஆனா நாங்க இப்போ ஒரு புது முடிவு எடுத்திருக்கோம். அந்த மாடுகளை நாங்க ப்ராப்பரா கேர்டேக் செய்ய போறோம். நாளைக்கு எங்க மாடுன்னு சொல்லாம இருக்க. அதுக்கப்புறம் அவைகளை கோசாலாக்கு கொண்டு போய் அதுகளை சரியா பராமரிப்போம். எனர்ஜியோட இணைக்க போறோம், இயற்கை விவசாயத்தோட இணைக்க போறோம். வருங்காலத்துல நல்ல ஒரு அமைப்பு உருவாகும். அதாவது உத்தரப்பிரதேசம் இயற்கையும் இறைவனையும் ஆசீர்வதிச்ச ஒரு நிலம். யூபியில என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. அதாவது உத்தரப்பிரதேசத்துல நாங்க கோமாதாவையும் பாதுகாப்போம், விவசாயிகளையும் பயிர்களையும் காப்பாத்துவோம், இயற்கை விவசாயத்தையும் முன்னேற்றுவோம். பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த புதிய இயற்கை விவசாய கான்செப்டுக்கும் யூனியன் பட்ஜெட்ல முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாட்டுல இருந்து ஒரு வருஷத்துல 30 ஏக்கரா நிலத்துக்கு தேவையான இயற்கை உரம் கிடைக்கும். வெளியில இருந்து ஃபெர்டிலைசர் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாமே மாட்டிலிருந்தே கிடைக்கும். அந்த திசையில தான் நாங்க இயற்கை விவசாயத்தை முன்னேற்றிக்கிட்டு போறோம். அது வெற்றி அடையுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நீங்க ரேஷன் கொடுக்கறீங்கன்னா அகிலேஷ்ஜி சொல்றாரு ரேஷனோட நாங்க நெய்யும் தருவோம் கடுகெண்ணையும் தருவோம்னு சொல்றாரு. ரேஷனையே முழுங்குறவங்க நெய் தருவாங்களா? மாடுகளை கசாப்பு கடையில ஒப்படைச்சவங்க நெய்யை எங்கிருந்து தருவாங்க? நெய்யினா என்னன்னு தெரியுமான்னு அவங்க கிட்டே கேளுங்க. பேரிடர் நேரத்துல நாங்க தான் ரீஃபைண்ட் ஆயில கொடுக்க ஆரம்பிச்சோம். இவங்க மக்களோட ரேஷனையே சாப்பிட்டுருவாங்க. நாங்க ரேஷன் 2 தடவை கொடுக்கறோம். நான் பிரதமருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். கடந்த 22 மாசங்களா யூபியில 15 கோடி மக்களுக்கும் நாடு முழுக்க 80 கோடி மக்களுக்கும் இலவச ரேஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுல யூபி அரசும் இணைந்து வேலை செய்றாங்க. ஏழை மக்களுக்கு மாசம் 2 தடவை ரேஷன் கிடைக்குது. நாங்க அதுல பருப்பு, ரீஃபைண்ட் ஆயில், உப்பையும் சேர்த்திருக்கோம். இத பாரதிய ஜனதா கட்சினால தான் செய்ய முடியும். நீங்க வேணா பாருங்களேன், சமாஜ்வாடி கட்சி எப்படி செய்ய போறாங்க? முதல்ல அவங்களுக்குள்ளேயே கொள்ளை ஆரம்பமாயிரும். மாமா மச்சானுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும், வாக்குவாதம் நிறைய வரும், ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை சச்சரவு வரும். டிரான்ஸ்பரன்சின்னு சொல்ற விஷயமே சமாஜ்வாடி கட்சியில அவங்க ரத்தத்திலேயே இல்ல. இன்னொரு வாக்குறுதியும் அவங்க கொடுத்திருக்காங்க, லேப்டாப் வழங்குறோன்னு. போன தடவையும் கொடுத்திருந்தாங்க. எத்தனை இளைஞர்களுக்கு கிடைச்சது? 15 லட்சம் இளைஞர்களோட பேர் வந்தது. அதுல சில ஆயிரம் பேருக்கு தான் போய் சேர்ந்தது, மத்ததெல்லாம் மாயமாயிருச்சு. இல்ல, அந்த நேரத்துல நான் முலாயம்ஜியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். இந்த லேப்டாப்பை கொடுக்கறத நிறுத்துங்க, அதுல மக்கள் மோடிஜியையும் யோகிஜியையும் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. சரியா தானே சொல்லியிருக்காரு. மக்கள் பார்க்க நினைக்கிறது தான் பார்ப்பாங்க. பார்க்க தகுந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அவங்க எதை பார்ப்பாங்க? அதாவது ரஜத் சார், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு குற்றவாளி கூட தன்னோட மகன் குற்றவாளி ஆகணும்னு நினைக்க மாட்டான். ஒசாமா பின் லேடன் கூட தன்னோட மகன் தீவிரவாதி ஆகணும்னு ஆசைப்படல. அதுபோலதான் எந்த ஒரு அப்பாவும் தன்னோட பையன் காலையில எழுந்த உடனே லேப்டாப்ல இவங்க போட்டோவை பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா அந்த நாள் மட்டும் இல்ல, அந்த வருஷமே கெட்டு போயிரும், வாழ்க்கையே நாசமாயிரும். அதனால முலாயம் சிங்ஜி ஒரு நல்ல அனுபவம் உள்ள தலைவர். அதனாலதான் கருகல்ல போய் நல்லா புத்திசாலித்தனமா பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, நான் வந்துட்டேன், நீங்க யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சீங்களோ ஜெயிக்க வைங்க. அப்ப சமாஜ்வாடி கட்சியில இருந்து ஒருத்தர் சொன்னாரு, வேட்பாளர் பேரையாவது சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு அவரு, தேர்தல்ல யார் நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்களே யோசிச்சு பாருங்கன்னாரு. அதாவது ஒரு கட்சியோட தேசிய தலைவர் வேட்பாளரோட அப்பாவா இருக்கிறவரு, முன்னாள் தேசிய தலைவர் தற்போது தேசிய தலைவரோட அப்பாவா இருந்து மறந்துட்டாரு போல இருக்கு. அப்பாவுக்கு புள்ளையோட பேர் தெரியாதுன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சமாஜ்வாடி கட்சியோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, அதாவது உங்களுக்கு இலங்கையில நடந்த அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரலையா? லங்கினியோட கதை ஞாபகம் வரலையா? லங்கினியும் இப்படிதான் நினைச்சா.
அவ ஹனுமான ரொம்ப இளக்காரமா நினைச்சிட்டா. ஒரு சின்ன குரங்கு தானே, மிரட்டுனா பயந்து ஓடிரும்னு நினைச்சா. ஆனா பஜ்ரங்கபலி தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சப்போ லங்கினிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்தப்போ லங்கினிக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இப்போ என் ஆயிலும் முடிய போகுது, இலங்கையோட கதையும் முடிய போகுது. அதே மாதிரி சமாஜ்வாடி கட்சியும் அழிய போகுது. அந்த கட்சியோட தேசிய தலைவருக்கு, அதாவது முன்னாள் தேசிய தலைவருக்கு தற்போதைய தேசிய தலைவர் பேரு தெரியல. தகப்பனுக்கு புள்ளையோட பேரு தெரியல. இதிலேயே தெரிஞ்சுக்கங்க, திரேதா யுகத்துல நடந்த அந்த கணிப்பு இப்போ மீண்டும் நடக்க போகுது. யோகிஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு பிஸியான நேரத்திலையும் நேரம் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கு நன்றி.